வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். லெட் த வெக்டார் ஸ்பேஸ் P2 have the inner product of PQ is equal to integral -1 to 1 P of x into Q of x into dx. Apply the Gram-Schmidt process to transform the bases S is equal to U1, U2, U3 is equal to 1, x squared into an orthonormal basis. Solution பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க? U1, U2, U3 வந்து 1x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் PQ வந்து இன்டெக்ரல் -1 to 1 P of x into Q of x dxன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலாவில் தெரியும் V1ம் U1ம் சேமாக இருக்கும், எந்தவித ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ண வேண்டாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1, ஏன்னா U1 வந்து 1. ஸோ V1 வந்து 1ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து V2 இதுக்கு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். V2 ஈக்குவல் டு U2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 இன்டு த ப்ரீவியஸ் வெக்டார் V1 பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்ட்டு V1. இதோட தேவையானதெல்லாம் ஒன்று ஒன்றா முதல் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 V1 இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? U2ஓட ஆன்சர் என்ன? எக்ஸ். V1ஓட ஆன்சர் என்ன? 1. இன்டெக்ரலில் -1 to 1 ஃபஸ்ட் டேர்ம் P of x, அதை எக்ஸ்னு போடுறோம். செகண்ட் டேர்ம் வந்து 1ன்னு போடுறோம் இன்டூ dx. ஸோ இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் dx. இந்த இன்டெக்ரல் -1 to 1. இதை இன்டெகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2. இன்டெகிரேஷன் முடிச்சதும் லிமிட் போட்டாச்சு -1 to 1. ஸோ 1/2 வெளியே எடுத்துட்டா அப்பர் லிமிட் 1 ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் மைனஸ் ஆஃப் 1 the whole square is +1. ஸோ 1 - 1 வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த என்டையர் டேர்ம், அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 V1 0. அடுத்து ஃபார்முலாக்கு வேண்டியது என்னமா இருக்குது? இங்கே பாருங்கள், நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர், V1ஓட ஆன்சர் நமக்கு தெரியும் 1. இங்கே கவனிங்க, இது ஒருக்கு பாருங்கள், V1 வந்து 1. அப்போது நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -1 to 1. V1ஓட ஆன்சர் என்ன? 1. அதாவது இப்போ இங்கே வந்து P of xம் V1 தான், டாட் Q of xம் V1 தான் இன்டூ dx. ஸோ இட் இஸ் நத்திங் பட் -1 to 1 dx. அதாவது இதை இன்டெகிரேட் பண்ணால் x, இந்த லிமிட் ஆஃப் -1 to 1. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்பர் லிமிட் 1 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கு ஒரு -1. ஸோ 1 மைனஸ் ஆஃப் -1 இஸ் 1 + 1. அதாவது நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயரோட ஆன்சர் 2. இப்போது இதை கொண்டு வந்து இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். V2 இஸ் ஈக்குவல் டு U2ஓட ஆன்சர் எக்ஸு மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 V1 ஓடது 0 பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு V1 ஓட ஆன்சர் 1. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ V2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரிஞ்சுதாம்மா? இப்போ அடுத்து V3 பாருங்கள். V3 ஈக்குவல் டு U3 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 இன்ட்டு த ப்ரீவியஸ் வெக்டார் V2 பை நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் இன்ட்டு V2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 அதுக்கு முந்தின வெக்டார் V1 பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்ட்டு V1. இப்போ இதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும். அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 V2 கண்டுபிடிக்கணும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 V1 கண்டுபிடிக்கணும், அடுத்து நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம போனதில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 3 விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 V2. U3ஓட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர். V2ஓட ஆன்சர் இப்போ தான் பார்த்தோம், இந்த பாருங்கள் எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் dx மைனஸ் 1 to 1 இன்டெக்ரலில். ஸோ -1 to 1 இட் இஸ் எக்ஸ் கியூப் dx. இப்போ இன்டெகிரேஷன் பண்ணிடுமா? இதை இன்டெகிரேட் பண்ணால் x⁴/4 இன்டெகிரேஷன் முடிஞ்சதை லிமிட் கொடுத்துடலாம் -1 to 1. இப்போ 1/4 வெளியே எடுத்துறேன். அப்பர் லிமிட் கொடுத்தேன்னா 1/4 இஸ் 1 மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்தேன்னா -1/4 இஸ் +1. ஸோ மைனஸ் ஆஃப் +1 வந்து -1. ஸோ 1 - 1 0. இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர். நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -1 to 1 V2ஓட ஆன்சர் என்னம்மா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஏன்னா P of xம் எக்ஸ் தான், Q of xம் இங்கே எக்ஸ் தான் இன்ட்டு dx. ஸோ இட் இஸ் -1 to 1 எக்ஸ் ஸ்கொயர் dx. எக்ஸ் ஸ்கொயரை இன்டெக்ரல் பண்ணால் x³ 3. இன்டெகிரேஷன் முடிச்சாச்சு, லிமிட் போட்டுடலாம் -1 to 1. இப்போ இந்த 1/3 வெளியே எடுத்துகிட்டு லிமிட் கொடுத்தோன்னா அப்பர் லிமிட் கொடுத்தா 1³ இஸ் 1 மைனஸ் லோயர் லிமிட் -1 the whole cube கொடுத்தா -1 மைனஸ் ஆஃப் -1 +1 வந்துடும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டோட ஆன்சர் -1. ஸோ -1 சேர்ந்து +1 ஆகிடும். ஸோ நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் வந்து இங்கே பாருங்கள் 2/3. இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 V1.
integral of minus 1 to 1 u3 ஓட ஆன்சர் x ஸ்கொயர் v1 ஓட ஆன்சர் 1 into dx. ஸோ இது வந்து integral minus 1 to 1 x ஸ்கொயர் dxன்னு வரும். இன்டகிரேஷன் பண்ணோன்னா x cube by 3, அதுக்கப்புறம் லிமிட்டையும் போட்டுடலாம் இன்டகிரேஷன் முடிச்சா minus 1 to 1. இப்போ இந்த 1 by 3 வெளியே எடுத்துடுறேன். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 cube is 1 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் minus 1 the whole cube is minus 1. Minus of minus 1 is plus 1. ஸோ இதோடைய ஆன்சர் 2 by 3, அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v1 2 by 3. அடுத்து v3 இதை எடுத்து எழுத போகிறோம். v3யோட ஃபார்முலா என்ன? u3 வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v2ஓட இன்னர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வந்தது. 0 by norm of v2 ஸ்கொயர். norm of v2 ஸ்கொயர் இங்கே இருக்குது பாருங்கள், 2 by 3ன்னு வந்திருக்கு. ஸோ 2 by 3 into v2ஓட ஆன்சர் x மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v1 இங்கே இருக்குது பாருங்கள் 2 by 3 by norm of v1 ஸ்கொயர். போன தடவை கண்டுபிடிச்சிட்டோம், அது 2 into v1 இது 1. ஸோ இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர். இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மைனஸ் இந்த 2 வந்து எப்படி ரிவர்ஸில் வரும்? 1 by 2ன்னு வரும். அந்த 2 இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 1 by 3 தான் மீதி இருக்கும். ஸோ நம்ம v3 என்னதுமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by 3. அடுத்து இப்போது என்னடா 3 வெக்டாரும் கண்டுபிடிச்சோம், திருப்பி ஏன் நார்ம் ஆஃப் v3 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்ம இன்னும் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலாவில் நார்ம் ஆஃப் v3 ஸ்கொயர் தேவை. எதுக்கு? ஃபார் w3 கண்டுபிடிக்க. புரியுதாம்மா? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் 1 to 1 v3யோட ஆன்சர் என்னம்மா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by 3. அப்போ இன்னொரு தடவை போனோம், ஏன்னா இது வந்து p of x, இது q of x into dx. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் மைனஸ் 1 to 1 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 by 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3. அதே மாதிரி இந்த மைனஸ் 1 by 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் 1 by 3 இன்ட்டு மைனஸ் 1 by 3 ப்ளஸ் 1 by 9. எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே dx காமனாக இருக்குது. இப்போ இதுவும் இந்த 1 by 9 அப்படி இருக்கும். இது என்ன ஆகும்? மைனஸ் 2x கியூப் பை 3ன்னு வந்துடும் இன்ட்டு dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிடலாமா? எக்ஸ் பவர் 4 dx வந்து எக்ஸ் பவர் 5 by 5ன்னு வரும். மைனஸ் இந்த 2 by 3 வெளியே எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் dx வந்து எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். எல்லாத்துக்கும் அதோட லிமிட்ஸை போட்டுகிட்டே வந்துடும். ப்ளஸ் 1 by 9 வெளியே எடுத்துக்கலாம். dxோட இன்டெக்ரல் எக்ஸ். மூணுத்துக்கும் இன்டெக்ரலோட லிமிட்டை போட்டுட்டேன் மைனஸ் 1 to 1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த 1 by 5 வெளியே எடுத்துகிறேன். எக்ஸ் பவர் 5ல் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 power 5 is 1 மைனஸ் லோயர் லிமிட் 1 power 5 போட்டால் மைனஸ் 1 power 5. லோயர் லிமிட் மைனஸ் 1 power 5 போட்டால் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1. இங்கே மைனஸ் 2 by 3 எக்ஸ் கியூப். அப்போ 1 by 3 மைனஸ் இதை போட்டோன்னா மைனஸ் 1 by 3ன்னு வரும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர் லிமிட்டுக்கு வந்து எக்ஸ் கியூபுக்கு 1 வரும். லோயர் லிமிட் மைனஸ் 1 த ஹோல் கியூப் வந்து மைனஸ் 1ன்னு வரும். ஆல்ரெடி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அந்த மைனஸோட மைனஸ் சேர்ந்து இது ப்ளஸ் வந்துடும். புரியுதாம்மா? ப்ளஸ் 1 by 9. இது பாருங்கள், எக்ஸ் வந்து அப்பர் லிமிட் போட்டால் 1 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் வந்து மைனஸ் எக்ஸ். அப்போ ப்ளஸ் லோயர் லிமிட் வந்து மைனஸ் 1. ஸோ இட் இஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ இட் இஸ் 2 by 5 மைனஸ் 2 into 2 by 3 into இது பாருங்கள் ஒரு 2 by 3 ப்ளஸ் 2 by 9. ஸோ 2 by 5 இது வந்து மைனஸ் 4 by 9 ப்ளஸ் 2 by 9. எல்சிஎம் எடுத்துருவோமா? இது ரெண்டையும் சேர்த்துறேன். மைனஸ் 4 by 9 ப்ளஸ் 2 by 9 வந்து மைனஸ் 2 by 9. இப்போ எல்சிஎம் எடுத்தால் 45ன்னு வரும். ஸோ இன்ட்டு 9, அப்போ 9 2s 18. இதை இன்ட்டு 5, அப்போது 2 5s 10. 18 மைனஸ் 10 by 45, அதாவது 8 by 45. இது நார்ம் ஆஃப் v2 ஸ்கொயர். அப்போ நார்ம் ஆஃப் v3 ஸ்கொயர். அப்போ நார்ம் ஆஃப் v3 என்ன? ரூட் ஆஃப் 8 by 45. இப்போ நம்ம ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிச்சிடலாம். w1 w2 w3 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். w1 இஸ் v1 by நார்ம் ஆஃப் v1. v1உடைய ஆன்சர் வந்து 1. நார்ம் ஆஃப் v1 ஸ்கொயருடைய ஆன்சர் 2. அப்போ நார்ம் ஆஃப் v1 வந்து ரூட் 2. w2 v2 by நார்ம் ஆஃப் v2. v2ஓட ஆன்சர் நமக்கு தெரியும் எக்ஸு. நார்ம் ஆஃப் v2 ஸ்கொயர்டு வந்து 2 by 3. அப்போ நார்ம் ஆஃப் v2 வந்து ரூட் ஆஃப் 2 by 3. இதை ரிவர்ஸில் கொடுத்தோன்னா இது என்ன அர்த்தமாக? ரூட் 2 by ரூட் 3. அந்த ரூட் 3 மேலே போய்டும். ரூட் 3 எக்ஸ் பை ரூட் 2. அடுத்து w3 v3 by நார்ம் ஆஃப் v3 இஸ் ஈக்குவல் டு v3யோட ஆன்சர் எழுதிட்டேன். இந்த நார்ம் ஆஃப் v3 இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கோம். ரூட் ஆஃப் 8 by 45. இதை ரிவர்ஸ் பண்ணோன்னா இது என்ன அர்த்தம்? ரூட் 8 by ரூட் 45. இந்த கீழே இருக்க டினாமினேட்டரில் கீழே இருக்க ரூட் 45 மேலே போயிடுது. இன்ட்டு திஸ் ஆன்சர்னு வரும் மேலே இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்? இது தேவைன்னா நம்ம 3 root 5 by 2 root 2 எழுதிக்கலாம். ஏன்னா 9 into 5 are
45, அதனால் 3√5. இது 4 × 2 தான் 8, அந்த 4 வெளியில் கொண்டு வந்தால் 2ன்னு வரும். இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ இதை உள்ளே கொடுக்குறேன். this one into x squared minus 3√5/2√2 into 1/3. அப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா √5/2√2 வரும். 5/√8 into x square minus √5/2√2ன்றது நம்ம √8. இப்படியும் எழுதலாம், இல்லை இப்படியும் எழுதலாம், எதுனாலும் கரெக்டு தான். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.